எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 20ஆம் தேதிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 20ஆம் தேதிக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,573 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, 573 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகணும்னா 24,500 763 வரையும் போகிறதுக்கான கீழே போகணும்னா 24,383 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி மார்க்கெட்டு கீழே மேலேயும் போகணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நாளைக்கு வந்து இந்த கேப் கொஞ்சம் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாளைக்கும் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு. அப்படி நடந்துச்சுன்னா நாளைக்கு நாம் என்ன மாதிரி ஸ்ட்ரைக் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் ரேஞ்ச் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் வந்து இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். இது எதுவுமே வந்து ரியல் ட்ரேடுக்கான அட்வைஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். என்னுடைய ஓப்பன் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி வர நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரேஞ்ச் நமக்கு கிடச்சிச்சு 24,383 24,763 வரையும் போகும் அப்படின்னா ஸ்ட்ரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கு நாளைக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில். அது அப்போ ப்ரீமியம் நமக்கு இப்போ ரேஞ்சு தெரிஞ்சனால நம்ம ப்ரீமியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ ப்ரீமியம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ஈஸியாக பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் இது எதுக்காகனா ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பையர்ஸை பொறுத்தவரை ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணாவே ஆல்மோஸ்ட் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கான முயற்சிகள் தான் நான் பண்ணிக்கிருக்கேன். இதுதான் அதுக்கான முயற்சிகள் நான் அந்த ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இந்த மந்த் எண்டு வரையும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த மந்த் எண்டு கான்ட்ராக்ட் முடிகிற வரையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் முடிகிற வரையும் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் என்ன மாதிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ரேஞ்சு தெரிஞ்சனால இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரீமியம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரீமியம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பையிங் ப்ரீமியம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 பாருங்கள், 95 பாருங்கள், 143 பாருங்கள், 190 பாருங்கள், 238 பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 48 பாயிண்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு இதுக்கான மூவ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் இது எப்படி பண்ணுறது. இது முக்கியமாக ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணோம். அப்போ நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் நமக்கு வந்து நமக்கு தெரியும் என்ன மாதிரி நடந்திருக்கு, நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பையர் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு தான் இந்த ஓபிஎம் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சி அதை மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான. ஸோ இது உங்களுக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் இது மாதிரி நடந்திருக்கா இல்லையா, லாஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நிறையா தடவை வந்து நான் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கே இல்லாமல் இருக்குது. நிறைய தடவை வந்து ப்ராஃபிட் அதிகமாக வருது. சில டைமில் லாஸஸ் வருது. ஆனால் லாஸஸ் கம்மியாக தான் வருது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால லாஸஸ் கம்மியாக தான் வருது. ஸோ இப்போ இது பார்க்கலாம் இது எப்படி நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது தான் தெரியும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம அந்த கான்செப்டாக பண்ணியிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சாலும் சந்திக்கலாம். இதோட அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த நன்றி, வணக்கம்.